சுவாரஸ்யம் வசீகர கண்கள் சீர்தரும் முகம் சந்திரபிம்பம். அப்பா அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே அருமையான டிராக்டர் அலைஞ்சு விசாரிச்சு வாங்கிட்டேன். ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருக்கு. வாசல்ல நிக்குது, வந்து பாருங்கப்பா. அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு சரியில்லையா? மனசுக்கு தாங்கன்னு சரியில்லை. ஏன்? அது உங்ககிட்ட எப்படி சொல்றேன்னு தான் தெரியல. என்னென்னவோ நடந்து போச்சு. என்னப்பா சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? உன் பொண்டாட்டி நம்ம குடும்பத்தையே தலகுனிய வச்சு தடா தங்கராஜ். என்னது? நீ ஊர்ல இல்லாத நேரத்துல எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தா. அம்மா எங்க போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அதுக்கே சாமி வந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணி மரியாதை இல்லாம என்ன பேசி கேவலப்படுத்திட்டா. எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த மாதிரி யாரும் என்ன கேவலப்படுத்து சேர்த்தலாம் போல இருக்கு. அது மட்டுமா, குதிரை கீழே தள்ளுனதும் இல்லாம உதைக்கிறதுக்கு குழியும் தோண்ட கதையா. இனிமே இந்த வீட்டு வாசப்படி ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு கிணத்துல போய் விழுந்துட்டா. கிணத்துலயா? அவளுக்கு என்னாச்சு? அவன் உயிரோட தான் பாருக்கா. ஆனா இதை சாக்கா வச்சுட்டு அந்த சுருளி போயா என்னை பஞ்சாயத்து கொண்டு நிக்க வச்சுட்டா. பஞ்சாயத்துலயா? ஆமா, உங்க 2 பேத்தையும் அத்து விட்டாங்க. அத்து விட்டாங்களா? யார கேட்டா அத்து விட்டாங்க? இதுக்கு நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? இந்த ஊரை எதிர்த்தாலும் சரி, எத்தனை தடவை ஊட்டாலும் சரி, அவங்க எல்லாம் சும்மா விட மாட்டேன். ஒரு பொறுமையாரப்பா, அவசரப்படாத. நடந்தது நம்ம நல்லதுக்கு தான் நடந்திருக்குது. என்ன சொல்றீங்க? இனிமேல் உண்மையை பறிச்சு பிரயோஜனம் இல்ல. நான் சொல்றது பொறுமையா கேளு, அப்புறம் இஷ்டப்படி நடந்துக்க. பார்வதி, நான் முங்காவக்காரன் தான், ஆனா இதையும் இல்லாத இல்ல. அன்னைக்கு ராத்திரி சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி வச்சன ஏன்? அதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்கு. நம்ம நரிக்குடி ஜோசிய சந்தனஞ்சன் உண்மையை நான் மறைச்சிட்டேன், பொய் சொன்னேன். என்ன சொல்றீங்க? அவங்க 2 பேத்துக்கு மாலை பொறுத்து இல்லையா முடி. நம்ம பையனுக்கு பலமான செவ்வாதோஷமா, அதனால செவ்வாதோஷம் உள்ள பிள்ளைத்தான் கட்டி வச்சிருக்கணுங்கிறாங்க. இல்லன்னா முதல் தரம் தங்காதாமா. தங்காதுன்னா செத்து போயிருமாண்டி. இதை கேட்டு நீ எப்படி பதறையில? என் மனசுக்கு அப்படி இருந்திருக்கு. ஆசைப்பட்டு கட்டினவங்க கிட்ட போய் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாது, அப்படி சேர்ந்தா உன் பொண்டாட்டி செத்து போயிருவான்னு கல்யாணம் நடந்த அன்னைக்கே எப்படி மனசு வந்து சொல்றது? இப்ப சொல்லு, நான் செஞ்சதெல்லாம் தப்பா? அவளுக்கு ஒன்னாச்சுன்னா நம்ம புள்ள தாங்கிக்க வேணாம். 1000 தான் இருந்தாலும் செண்பக யாரு? என் சொந்த தங்கச்சி மக. ஆடாட்டாலும் சதையாடுன்னு சொல்லுவாங்க. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சுட்டு எவ்வளவு காலத்துக்கு பாதுகாக்க சொல்றேன். அதனால இப்படி கொடுமைப்படுத்தினா கோவிச்சு அவ வீட்டுக்கு போயிருவா. கொஞ்ச நாளைக்கு சமாளிக்கலாம்னு நினைச்சேன். கடவுளா பார்த்து இந்த பஞ்சாயத்து கூட்டி என் பாரத்தை குறைச்சிட்டான். செண்பகத்துக்கு ஆயுஷ் கட்டிப்பா. எங்கேயோ அவன் நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதும். இங்க பாருப்பா, இதுக்கு மேலேயோ அந்த செண்பகத்தோட நீ வாழணும்னா சொல்லிரு. இந்த ஊர் பஞ்சாயத்துக்காரன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உன்னை வாழ வைக்கிற. வேணா உன் பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற. என்ன சொல்ற? எப்போ வருவாரோ, எப்போ வருவாரோ. தஞ்சாவூரே, கொஞ்சம் மேல ஏத்தி பாடுங்க. எப்போ வருவாரோ. அவன் வந்துட்டே. ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ராவிக்கு நீங்க வரதா சொன்னீங்களா? நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க போறேன். என்னது இது? நாட்டு சரக்கு இல்ல, சீமை சரக்கு. வெளியே இருந்தா சமாதானமா இருக்கும், உள்ள போயிட்டா சண்டை வந்துடும். முதல்ல நீங்க உள்ள போங்க, உங்களுக்காக தங்கச்சி காத்துக்கிட்டு இருக்கு. மயிலு, என் குயிலு, நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் வெளியிலே. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், வாங்க. இத வந்துட்டேன். மயிலு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? உன்னை பெரிய சினிமா ஸ்டார் ஆக்க போறேன். நீ என்னமோ ரொட்டிக்கு மாவு பயந்துகிட்டு இருக்கிற. கொஞ்சம் எழுந்திரி. இவ்வளவு போதுமா? இன்னும் கொஞ்சம். போதுமா? இன்னும் கொஞ்சம். ஆஹா, என் சந்தன காட்டு புது மலரே, சும்மா தூக்குது சும்மா. மயிலு, அப்படியே திரும்பி ஒரு காதல் பார்வை பாரு. குட் மார்னிங். அதேதான், நான் ஹீரோ அங்க நிக்கிறேன், நீ ஹீரோயினி. அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி பிடிக்கிற.
ஊத்துறா. இதுல ஊத்துறான்னா அதுல ஊத்திக்கிட்டு இருக்கேன். பாவி உசில மணி எங்களுக்கெல்லாம் தண்ணி வெகுளி பொண்ணு அப்பாவி பொண்ணு இத கெடுத்துட்டு நான் ஒண்ணுமே செய்யலையே. என்ன மெலிஞ்சிட்ட? என் தங்கச்சிய கண்ணுக்கு கண்ணா பொண்ணுக்கு பொண்ணா வளர்த்தனே. ஆமா. இப்ப அது கருப்பு பறி போடுச்ச. ஆமா. யாரு கொடுப்பா 500 ரூபா? நான் மானஸ்டர் கூச்சல போட்டு ஊரை கூட்டாதீங்கப்பா. 500 ரூபா தானே நான் பணம் கொண்டு வரல. என் பரம்பரை மோதிரத்தையே கொடுக்கிறேன். இவனுக்கு மட்டும் மோதிரம், எனக்கு அந்த செயின் வேணும். அவரை தானே கேக்குறது, எல்லாத்தையும் நம்மளே கழட்டிக்குவான். கை செயின் எனக்கு அருணாச்சலம் வெள்ளியா தங்கமா? வேணாம். போடு. நடிகர்கள் பேரையா கட்டுங்க. ஊசி போன மணி நாங்க இல்ல, இன்னும் நடிகனா உருக்கி பையன் இங்க வர்றா. 10 பேருக்குள்ள துணியை ஒரே ஆள் சட்டையா தச்சு போட்டிருக்கான். எனக்கு செயின் எனக்கு மோதிரம் கிடைச்சது. தங்கராசு, தங்கராசு, என்னப்பா இது? நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? ஒண்ணு இல்லம்மா. என்னப்பா இது? ராத்திரியும் சாப்பிடல, காலையிலயும் சாப்பிடாம வந்துட்டேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவேன்னு பார்த்தேன், வரல. இப்படியே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்குப்பா ஆகும்? எனக்கு பசி இல்லம்மா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கொஞ்ச நேரம் கூட பசி தாங்க மாட்டியே. ஊர்ல இருந்து வந்து 2 நாள் ஆச்சு. இன்னமும் நான் போய் செண்பகத்தை பார்க்கலனா அதுக்காக இந்த நிலைமையில அவளை வீட்டுல போய் பார்க்கணும்னு சொல்றியா? நான் எப்படியாவது அவளை பார்த்தே தீரணும். ஜோசியர் சொன்ன உண்மைய நான் அவகிட்ட சொல்லி ஆகணும். இல்லைனா என்னை பத்தி ரொம்ப தப்பா நினைப்பாமா. ஜோசியர் சொன்னதை அவகிட்ட எப்படி போய் சொல்லுவ? செண்பகம், உனக்கு எனக்கு ஜாதக பொருத்தம் சரியில்லை, நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா நீ செத்து போயிடுவ அப்படின்னு அவகிட்டயே போய் உன்னால சொல்ல முடியுமா? தங்கராசு, என் மருமகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும்பா. இத போய் நீ அவகிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, அவ என்ன சொல்லுவா தெரியுமா? சாகிறத பத்தி நான் கவலைப்படல, வாழ்ற கொஞ்ச நாளாவது உங்களோட நிம்மதியா வாழ்ந்துட்டு பூவும் பொட்டுமா சுமங்கலியா போய் சேர்ந்துடுறேன்னு சொல்லுவா. இதுக்கப்புறம் நீ அவளை சமாதானம் பண்ண முடியும்னு நினைக்கிற? சொல்லுப்பா. ஆமாம்மா, என் செண்பகம் அப்படித்தாமா சொல்லுவா. இந்த உண்மையை மனசுல மறைச்சு வச்சுக்கிட்டு நான் தான் தினமும் வெம்பிக்கிட்டு இருக்கேன். என்னால செண்பகம் என் வீணா கஷ்டப்படணும்? அவ நல்லா வாழணும்மா. நீண்ட ஆயுளோட ரொம்ப நாளைக்கு நல்லா வாழணும். சத்தியமா அந்த உண்மைய செண்பகத்துக்கிட்ட நான் சொல்ல மாட்டேம்மா, சொல்ல மாட்டேன். அழாதப்பா, அழாத. நான் என்னங்க தப்பு செஞ்சேன்? எனக்கு ஏங்க இவ்வளவு பெரிய தண்டனை சொல்லுங்க. அழாத செண்பகம். எப்படிங்க அழாம இருக்க முடியும்? நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நீங்க வருவீங்க வருவீங்க நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு கலந்து உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு பேசாம இருந்தீங்க. இப்ப நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. இப்ப கூட பேசாம இருக்கீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? செண்பகம், என்ன தப்பா நினைக்காத. நமக்குள்ள இப்படி ஒரு பிரிவு வரும்னு நான் கனவு கூட கண்டதில்ல. நான் ஊர்ல இருந்து வந்தோன்ன உன்னை பார்க்கணும் துடிச்சேன், ஆனா முடியல. அதுக்கு காரணம் உனக்கு எனக்கு ஜாதக பொருத்தம் சரியில்லை, நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா நீ செத்து போயிடுவ அப்படின்னு அவகிட்டயே போய் உன்னால சொல்ல முடியுமா? என்னங்க என்னங்க ஏன் பேசாம நிக்கிறீங்க? பஞ்சாயத்து தீர்ப்பை நீங்க ஒத்துக்கலனா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லிருக்காங்க. என்னங்க பஞ்சாயத்தை உடனே கூட்டுங்க. செண்பகம் தான் என் பஞ்சாயத்துன்னு தலை நிமிர்ந்து சொல்லுங்க. என்னங்க எனக்கு வாழ்க்கை கொடுங்க. எவ்வளவு கெஞ்சர பேசவே மாட்டேன்றீங்க. அவன் எப்படி பேசுவான்?
அவனால பேச முடியாதுமா. அப்பா ஆமாம்மா, அவன் அந்த தகுதியை இழந்து நாளாச்சுமா. என்னமோ என் புருஷன் வருவான், வந்தது எனக்காக இந்த உலகத்தையே புரட்டிடுவான் துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இப்ப என்ன ஆச்சு? அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான சொன்னப்போ என்ன எழுத்து பேசல. இப்ப புரியுதா இவன் லட்சணம்? இவன் ஊருக்கு திரும்பி வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? வந்தானா? உன்னை பாக்கிறதுக்கு வந்தானா? வரமாட்டான சொன்னப்போ என் மேல கோவப்பட்ட. இப்போ நீயா தேடிட்டு வந்து நின்னு மரம் மாதிரி நிக்கிறான். இன்னும் இவனை உன்னால புரிஞ்சுக்க முடியல. இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதாம்மா. கணவங்கிற பாசத்துல நீ உருகிற, அப்ப சொத்து மேல உள்ள பாசத்துல அவன் பாறையா இறுகி போய் நிக்கிறாமா. ஊரா சொத்துக்கு ஆளா பறக்கிறவனுக்கு பிறந்தவனாச்சே. பொண்டாட்டியா சொத்தா எது வேணும்னு அப்பன் கேட்டிருப்பான். சொத்து இருந்த 1000 பொண்டாட்டி கிடைப்பாங்கிற முடிவுக்கு மகன் வந்திருப்பான். உனக்கெல்லாம் எதுக்குடா காதலு? பொண்டாட்டி வச்சு காப்பாத்த முடியாதவனுக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? ஏய், அவ கண்ணீர் வீண் போகாதரா. ஏய், என் வயிறு பத்தி எரியுதுடா. இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்பீங்க. ஆமா போலாம். மாமா பேசாதரா. இவன் முகத்துல முடிக்கிறதே பாவம். இவானி